ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னாடி நம்ம ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இங்க பாருங்க விவஸ், ரோஸில் அப்படியே ஏகப்பட்ட கலர் விவஸ். அப்படியே வரிசையாக ஒவ்வொரு கணுவுக்கும் இடையிலையும் ஒவ்வொரு கலர் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது வரிசையாக என்ன செய்யும், மொட்டு நிறைய வரும். இது நாட்டு ரோஸு. இது ஆன்லைனில் வாங்கி வச்சேன் பார்த்தீங்களா. நான் சொன்னபடி எல்லா செடியுமே என்ன செய்கிறது, ரோஸு தவிர ரோஸு, இந்த கேசவர்த்தினி, அப்புறம் ரோஸ்மேரி, முல்லைப்பூ செடி, இதெல்லாம் எல்லாமே என்ன செய்தது தான் மட்டும் நான் வாங்கி வைக்கிறது. மற்ற செடியெல்லாம் ஒன்று கல்யாண வீட்டில் போனோன்னா கொடுப்பாங்களா, அது மாதிரி செவ்வந்தி வாங்கி வச்சேன். இந்த செம்பருத்திலாம் கல்யாண வீட்டில் கொடுத்தது. கல்யாண வீட்டில் இப்போல்லாம் ஒருத்தவங்க செடி கொடுக்காங்கல்ல, அதில் கொடுத்தது. இப்போ 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கேன். நல்லா சிறப்பாக இருக்குது. இப்போ நிறைய தளிர் அடிச்சிருக்குது. இப்போ அவ்வளவு என்ன செய்யுது, இப்போ மொட்டு வைக்கிறாங்க. நான் அடுத்து நம்ம செம்பருத்தி பூவும் நிறைய, இது ஓரிதழ் செம்பருத்தி. அதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ கண்ணுமே கல்யாண வீட்டில் கொடுத்தது தான். அதை என்ன செஞ்சுட்டேன், ஒரு செடியை 3 செடியாக ஆக்கி வச்சுருக்கேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் விவர்ஸ், அது என்ன விதை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு. அது 2 பேர் எனக்கு கரெக்டான விதையை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன செடிக்கு உரம் கொடுத்தோங்கிறத சொல்லலை. இன்னைக்கு சொல்லுவாங்கன்னு பார்க்கேன். அது விவர்ஸ், போன வருஷம் செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செப்டம்பர் 4ஆம் தேதியில் அந்த மோர்னு சொல்லி அதில் வருது பார்த்தீங்களா, மேலே ஹெட்டிங்கில், அதை தொட்டு பார்த்தீங்கன்னாக்கும் அதில் தெரியும். அதை பார்த்து நீங்கள் எந்த செடிக்கு நான் அந்த உரம் கொடுத்துருக்கேங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடலாம். இன்னைக்கு விவர்ஸ், கொஞ்சம் இந்த காய்கள் பறிக்க போகிறோம். என்ன காய்ன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய். இன்னைக்கு கொஞ்சம் காரக்குழம்பு வைக்க போகிறேன். இந்த பாருங்க, எல்லாம் கொஞ்சம் பருசாயிடுச்சு பாருங்க. எல்லாத்தையும் நம்ம பறித்து எடுத்துக்கிடுவோம். இது கூட கொஞ்சம் வெங்காயம், வெள்ளைப்பூடு கட் பண்ணி தான் எடுக்கணும் விவர்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கொஞ்சம் பூக்கள் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். இது பாருங்க விவர்ஸ், இந்த இவ்வளோ காய் எடுத்துருவோம். இது ஒரு நாளைக்கு இன்னைக்கு வைக்கிற காரக்குழம்புக்கு இது மட்டும் போதும். நம்ம வீட்டிலையே நம்ம என்ன செஞ்சோம், சின்ன செடியாக எடுத்து வச்சு, இதுவுமே எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஒருத்தவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த இவ்வளோ தான் கொடுத்தாங்க. இப்போ வளர்த்து இதுலேருந்து காய் பறிச்சிருக்கேன். இந்த அந்திமந்தர விதை இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நிறையா சேர்த்து வச்சுருக்கேன். எப்பயுமே எந்த ஒரு விதையும் எந்த செடியுமே கீழே போட மாட்டேன், பத்திரமா வச்சுருப்பேன். யாரும் கேட்டால் கொடுப்பேன். அதான் இப்போ நம்ம வாட்ஸ்அப் மூலயமா வர்ற நம்ம சகோதரிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஆன்சரை சரியாக சொல்லுங்கள். அதுபோக விவர்ஸ், கொஞ்சம் நித்தியமல்லி பூக்களும் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் சங்கு பூக்கள் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். அதுபோக பால்சம் இருக்கு பாருங்க, அதுவும் இன்னைக்கு ஒரு 3 பூ 4 பூ பூத்துருக்காங்க. இந்த பால்சம்லாம் எடுத்து அப்படியே பால்சமும் சங்குப்பூ இதெல்லாம் அப்படியே சிவனுக்கு வச்சிருவேன். நம்ம பூஜை அறையில் கொண்டு போய் வச்சிடுறது. அதை வைக்கும்போது நமக்கும் மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதை பார்த்து இந்த அழகை பார்த்து பார்த்து ரசிக்கும் போது அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் ஏதாச்சும் ஒரு செடி வளங்க. ஒரு இவ்வளோ பெரிய இந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் வளர்க்குறத விட ஒரு புதினா, ஒரு என்னது மல்லிச்செடி, இப்படி செடி நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. அதையும் என்ன செய்யுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக விவர்ஸ், நான் இந்த அவரைக்காய் நம்ம மார்க்கெட்டில் வாங்குவோம்ல, அந்த அவரைக்காயில் நல்லா முத்தின விதையை எடுத்து இங்கே பாருங்க, நல்ல நிழல்லே காய போட்டு வெயிலில் நிழலில் காய வச்சேன். தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சு ஊனி வச்சேன். இங்கே பாருங்க, மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா வந்துட்டாங்க. இதை கொஞ்சம் பாதுகாப்பாக கொண்டு வரணும். கொண்டு வந்தோன்னா நம்ம இதுலேருந்து அவரைக்காவும் என்ன செஞ்சுக்கலாம், பறிச்சுக்கிடலாம். இதுவுமே இங்கே பாருங்கள், இதுவுமே வீட்டில் இந்த கிழங்க ஊனி வச்சது தான், கருணக்கிழங்கு. இதில் ஏதோ ஒரு புழு இங்கே பாருங்க விவர்ஸ், இலையெல்லாம் எப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க எச்சம் போட்டு போயிருக்காங்க. உள்ள கருப்பாக இருக்கு பாருங்க. இது எந்த பூச்சின்னு சொல்லி தேடணும். தேடி பார்த்து இன்னைக்கு அவ்வளோதான், அதுக்கு கதை முடிஞ்சிடும். இதில் சூப்பராக இருக்கும் பாருங்க விவர்ஸ். அடுத்தப்பல மக்காச்சோளமும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும் விவர்ஸ்.
என்ன கேட்டால் அந்த மேலே வச்சுருக்கோம் பாருங்க, இது இந்த தோகையெல்லாம் காஞ்சிக்கிட்டே வருதுல, நல்லா காஞ்சிச்சுன்னா இது வந்து முத்திருச்சுன்னு அர்த்தம். விதை வந்து நல்லா முத்திருச்சுன்னு அர்த்தம். அதனால் அதைத்தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும். நாளைக்கு இல்லை நாளையிலேருந்து பண்ணுவோம். தேங்க்யூ.